கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே தாராவி நல்லமைப்பின் திருச்சபையிலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த நாளில் தாமே கர்த்தர் உங்களுடைய குடும்பங்களை, உங்களுடைய வியாபாரங்களை, உங்களுடைய தொழில்களை, உங்களுடைய வேலைகளை, நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை யாவையும் கர்த்தர் பரத்தில் தந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பிலே இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷனருடைய பெயர் அலெக்சாண்டர் டஃப். ஆம், இந்த அலெக்சாண்டர் டஃப் கல்கத்தா பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை மிக பெரிய அளவிலே செய்தவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. 18ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலத்திலே இவர் கர்த்தருடைய ஊழியத்தை இந்திய தேசத்திலே அவர் செய்தார். இவருடைய பிறப்பு 15ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 1806ஆம் வருடம். இவருடைய இறப்பு 12ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 1878ஆம் வருடம். இவருடைய சொந்த தேசம் ஸ்காட்லாந்து தேசம். இவருடைய தரிசன பூமி இந்திய தேசம். ஆம், 18ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலத்திலே இவர் இந்தியாவின் வங்காள தேசத்திலே வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். வங்காள மாநிலம் கிறிஸ்துவை அறியும் வாய்ப்பினை அந்த காலகட்டத்திலே பெற்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. பல மிஷனரிகளும் வங்காள தேசத்தை உயிர்மீட்சி அடைய செய்கின்ற பணிகளை தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருந்த காலம் அது. கியாந்தர், ரிங்கல், வில்லியம் கேரி, மார்ஷ் மென் வார்டு ஆகியோர் வரிசையிலே சிறப்பிடம் பெறுபவர்தான் இந்த கனம் அலெக்சாண்டர் டஃப். ஸ்காட்லாந்து நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு மிஷனரியாக வந்தவர்தான் இவர். வரும் வழியிலே இருமுறை அவரும் அவருடைய மனைவியும் கப்பல் சேதத்தினின்று காப்பாற்றப்பட்டனர். பின்னும் பல இன்னல்களுக்கு உட்பட்டு 1830ஆவது ஆண்டு கல்கத்தா வந்து இறங்கினர். இவர் செயற்திறனும் எதையும் சாதிப்பதற்கான ஒரு ஆற்றலும் படைத்தவர் என்று சொன்னால் மிகையாகாது. வங்காள மாணவர்களுக்கு ஆங்கில மொழியை கற்றுக் கொடுப்பதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும் என்று எண்ணி கல்லூரி ஒன்றை 1830ஆம் ஆண்டு ஆரம்பித்தார். ஆனால் அக்கல்லூரி திறக்கப்பட்ட பொழுது வெறும் 5 மாணவர்களே வந்து சேர்ந்தனர். அலெக்சாண்டர் அயராத உழைப்பினால் 300 மாணவர்கள் கல்லூரியில் இணைந்தனர். அலெக்சாண்டர் பலவித கலைகளையும் ஆங்கிலம் மூலம் அவர்களுக்கு கற்பித்தார். மக்கள் கல்வியில் முன்னேற்றமடைந்ததால் தங்கள் சமுதாயத்தில் உள்ள குறைபாடுகளை மறைய செய்தனர். குறிப்பாக உடன்கட்டை ஏறுதலின் கொடூரமும் குழந்தை பருவ விவாகமும் அந்த நாட்களிலே முடிவுக்கு வந்தது. நற்செயல்கள் அனைத்தும் சரியான முறையில் நடைபெற்றன. ஆங்கிலத்தில் கிறிஸ்தவ நற்செய்தி கூட்டங்களை அலெக்சாண்டர் ஆரம்பித்து அநேகரை கிறிஸ்தவ போதனைகளை வளரச் செய்தார். இதனால் வங்காளத்தில் ஒரு புதிய யுகம் தோன்றிற்று என்று சொன்னால் அது மிகையாகாது. அன்பரே, அறியாமை என்னும் இருளை அகற்ற உங்களை போன்ற அர்ப்பணிப்புள்ளோர் தேவை அல்லவா? ஆம், கர்த்தருக்காக பற்றி எரிய வேண்டும் என்கின்ற பக்தி இல்லாத சீடனை மன்னிக்கவே முடியாது என்று சொல்லி இவருடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆம், கர்த்தருக்காக நாம் பற்றி எரிய வேண்டும் என்று கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். அது மாத்திரமல்ல, நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கின்ற பொழுது நாம் அந்த பகுதியில் இருக்கிற சமுதாய சீர்கேடுகள், குறிப்பாக இங்கே நாம் பார்க்கின்றோம் உடன்கட்டை ஏறுதல் ஒரு கொடூரமான ஒரு செயல். குழந்தை பருவத்திலே திருமணம் என்பதும் ஒரு கொடூரமான ஒரு செயல். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அந்த நாட்களிலே இந்த அலெக்சாண்டர் மூலமாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு ஒரு சமுதாய சீர்திருத்தமும் அங்கே உண்டாயிற்று என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு மகாபெரிய காரியத்தை செய்தவர்தான் இந்த அலெக்சாண்டர் டஃப். அதே போல நாம் வாழ்கின்ற பகுதியிலே சமுதாய சீர்திருத்தங்களையும் செய்ய கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. நம் கண்முன் நடக்கின்ற சமுதாய சீர்கேடுகளை பார்த்து கொண்டு நாம் சும்மா இருக்கக்கூடாது. அந்த சீர்கேடை நிவர்த்தி செய்வதற்கு, அந்த சீர்கேட்டிலிருந்து மக்களை விடுவிப்பதற்கான நம்முடைய பணியையும் இந்த நாட்களிலே நாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு உணர்த்துகின்றார். ஆம், நாம் ஏறெடுக்க வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, உமக்குள்ளாக பற்றி எரியும் மனிதனாக என்னை விளங்கச் செய்வீராக. ஆமேன். இந்த நாளிலே தியானத்திற்கான வேத பகுதி யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம், சங்கீதம் 75, 76, மார்க் 8ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதிகளை நீங்கள் வாசியுங்கள், தியானியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன்.